பிரதீப் வணக்கம். தர்சி வணக்கம் நேர்களே. பிரதீப் தர்சியும் காலை இலங்கையிலே காலை வேளை கடந்து கடமையில் இருக்கிறீர்கள். இல்லை, இன்னும் அதிகாலை எட்டவில்லை. நாங்கள் 12 மணி எட்டவில்லை, 23:13 இருக்கிறோம். வணக்கம் குரு அண்ணா. வணக்கம். தேர்தல் சுவாரஸ்யமான தேர்தல். இந்த முறை தேர்தல் என்பது எப்படி 2015ஆம் ஆண்டு தேர்தல் ஒரு மிகவும் சுவாரஸ்யமாகவும் எதிர்பார்ப்பு தேர்தலாகவும் தமிழ் மக்கள் குறிப்பாக சிறுபான்மை மக்களுடைய எதிர்பார்ப்பு நிறைந்த தேர்தலாக 2015ஆம் ஆண்டு தேர்தல் இருந்தது. அதேவேளை தென்னிலங்கையிலே முற்போக்கு சக்திகள் அல்லது மாற்று அணிகள் என்று சொல்லப்பட்ட பல்வேறு தரப்பினரும் அந்த தேர்தலை மிகவும் முக்கியமான தேர்தலாக கருதியிருந்தார்கள், ஜனாதிபதி தேர்தலை. அதே அளவுக்கு அதை விடவும் கூட இந்த முறை தேர்தல் சற்று வித்தியாசமானது. காரணம், வரலாற்றின் முதன்முறையாக ஏற்கனவே இருந்த ஜனாதிபதிகள் அல்லது ஏற்கனவே இருந்த பிரதமர்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடவில்லை. 2 பிரதான கேண்டிடேட்ஸ், 2 பிரதான வேட்பாளர்களும் அந்த கட்சிகளிலே இருந்த ஒருவர் சிவில் சர்வீஸ் நிர்வாக சேவையிலும் படைத்தரப்பிலும் இருந்து பின்பு அரசாங்க சேவையில் இருந்து பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்து தேர்தலிலே களமிறங்கி இருக்கிறார். ராஜபக்ச குடும்பத்தின் வாரிசு என்ற அடிப்படையிலே அவர் தேர்தலில் இறங்கி இருக்கின்றார். மற்றவர் ரணசிங்க பிரேமதாசா, மிகவும் ஐக்கிய தேசிய கட்சியிலே நீண்ட வரலாறு கொண்டவர். ஜேஆர் ஜெயவர்தனாவிற்கு பின்பு ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைமை பொறுப்பையும் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஜனாதிபதி வேட்பாளராகவும் விளங்கி ஜனாதிபதியாக வந்தவர். அவருக்கென்று இலங்கையிலே ஒரு நீண்ட வரலாறு இருக்கிறது. அடிமட்ட மக்கள் மத்தியிலே அவருக்கென்று பாரிய தளங்கள், செல்வாக்குகள் இருந்திருக்கின்றன. அந்த வகையிலே அந்த அவருடைய மகன் என்ற கோதாவில் அப்பால் அவர் ஒரு எளியவர், ஐக்கிய தேசிய கட்சியிலே முக்கிய அமைச்சு பொறுப்புகளை வகித்தவர், 2வது நிலை தலைவர் என்ற அடிப்படையிலே ஐக்கிய தேசிய கட்சிக்குள் பல்வேறு முரண்பாடுகள், கருத்து முரண்பாடுகளுக்கு அப்பாற்பட்டு ஏகோபித்து பின்பு ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கி இருக்கிறார். இவர்கள் 2 பேரும் தான் பிரதான வேட்பாளர்களாக இருக்கிறார்கள். 3வது பிரதான வேட்பாளராக ஜேவிபியினுடைய அன்ரோகுமார நாயக்கா விளங்குகின்றார். இப்படி 82ஆம் ஆண்டு தேர்தலிலே ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவர் ஜேஆர் ஜெயவர்தன, அதே போல ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சார்பில் போட்டியிட்ட கொபேகடுவ, அதேபோல் 3வதாக ரோகண விஜயவீரா போட்டியிட்டு அவர் 3வது வாக்கு தொகையை பெற்றிருந்தார். குமார் பொன்னம்பலம் அன்று 4வது நிலையிலே அதிகளவு வாக்குகளை பெற்றிருந்தார். அதேபோல் இந்த முறை அன்ரோகுமார நாயக்காவும் எதிர்பார்க்கத்தக்க வாக்குகளை பெற்றுக்கொள்வார் என்று கருதப்படுகிறது. கடந்த கால ஜேவிபியினுடைய வாக்குகளை விட இம்முறை கூடலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு பலர் மத்தியிலே நிலவுகின்றது. அடுத்து இராணுவ தளபதியாக இருந்த மகேஷ் சேனநாயக்கா தேர்தலிலே களமிறங்கி இருக்கிறார். தமிழர்கள் சார்பிலே அல்லது தமிழ் பிரதிநிதி என்ற வகையிலே சிவாஜிலிங்கம் அவர்கள் தேர்தலிலே களமிறங்கி இருக்கிறார். இதைவிட சிறிய சிறிய வேட்பாளர்கள் எல்லாம் சேர்த்து 35 பேர் என்ற களத்திலே குதித்திருக்கிறார்கள். இந்த தேர்தல் இம்முறை பல்வேறு வழமையாக எக்ஸிட் போல் என்று சொல்வார்கள், வழமையாக முன்னதாகவே தேர்தல் அன்று வாக்களித்து அல்லது வாக்களிப்பு தொடங்கும் முன்பு, ஒரு கிழமைக்கு முன்பு அல்லது முதல் நாளைக்கே ஓரளவுக்கு சொல்லிவிடுவார்கள் இவர்தான் ஜனாதிபதியாக வருவார் என்று. இதே ஒரு ஐயப்பாடு 2015ஆம் ஆண்டும் இருந்தது. ஆனால் 2015ஆம் ஆண்டு ஐயப்பாடு இருந்தாலும் பெருமளவானவர்கள் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களே மீண்டும் ஜனாதிபதி ஆவார் என்ற ஒரு பெரும்பான்மை நம்பிக்கை, பெரும்பான்மை மக்கள் மத்தியிலே, பெரும்பான்மை மக்கள் நான் சொல்ல வருவது சிங்கள பெரும்பான்மை என்று சொல்லவில்லை, இலங்கையினுடைய பெரும்பான்மை தரப்புகள் அவர்தான் மீண்டும் வருவார் ஜனாதிபதியாக என்று எண்ணிக்கொண்டிருந்த வேளை ஒரு சிறு தரப்பினர் இல்லை, மைத்திரி பால ஸ்ரீசேன ஜனாதிபதியாக வருவார் என்று நம்பியிருந்தார் என்போன்றவர்கள் இவர் வருவார் என்ற கணிப்பை கொண்டிருந்தார்கள். ஆனால் இம்முறை அந்த கணிப்புகள் இல்லை என்றே சொல்ல முடியும். தீவன் அல்லது தரிசி, உங்களுக்கும் நீங்கள் அங்கே கள நிலவரங்களை பார்த்திருப்பீர்கள். இந்த முறை யாரும் அடித்து இவர்தான் வருவார் அல்லது அவர்தான் வருவார் என்று சொல்லாமல் ஒரு நாளைக்கு சொல்லுவார்கள் கோட்டபாய ராஜபக்ஷ வருவார் போல் இருக்கிறார், பிறகு அன்றைக்கு மாலையே சொல்லுவார்கள் இல்லை சஜித்துக்கு கொஞ்சம் செல்வாக்கு கூடியிருக்கு போல இருக்கு, பிறகு அடுத்த நாள் சொல்லுவார்கள் இல்லை அவருக்கு கூடியிருக்கு. அதே நிலைமைதான் நான் நினைக்கிறேன். இன்று வாக்களிப்பு முடிந்ததன் பின்பும்
பெரும்பாலானவர்கள் மத்தியிலே அந்த ஒரு ஐயப்பாடு தான் இருக்கிறது. அடித்து யாரும் சொல்லவில்லை. ஆனால் அந்த ஆதரவாளர்கள் சொல்லுகிறார்கள். உதாரணமாக ஐக்கிய கட்சி ஆதரவாளர் சொல்கிறார்கள், இல்லை எங்களுடைய தலைவர் தான் பெறுவார் என்று. அதேபோல் பொது பெரும்பான்மையுடைய ஆதரவாளர் சொல்கிறார்கள், இல்லை எங்களுடைய தலைவர் தான் பெறுவார் என்று. ஆனால் தேர்தல் ஆணையாளர் சொல்லுகிறார், இல்லை இரண்டாவது வாக்கு எண்ண வேண்டி வரும், விருப்பு வாக்கு எண்ண வேண்டி வரும், எனவே திங்கட்கிழமை மாலை தான் முடிவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு தேர்தல் ஆணையாளர் சொல்லுகிறார். இது ஒரு அடிப்படையாக இருக்கின்றது. தீவன் சொல்லுங்கள். இந்த குழப்பம் பரவலாக இருக்கிறது. இந்த குழப்பத்தை வைத்து பார்க்கறது பொதுவாக இந்த எந்த தரப்பு நிலைப்பாட்டை எடுப்பதற்கும் பலரும் தயங்கி கொண்டிருப்பதை தான் பார்க்கிறோம். பொதுவாக இந்த கருத்து கணிப்புகளை வழக்கமாக முந்திக் கொண்டு சொல்லக்கூடிய அரசியல் ஆய்வாளர்கள் சொல்லக்கூடியவர்கள் கூட தயக்கத்தை காண்பிப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய தினம் தேர்தல் முடிவடைந்திருக்கக்கூடிய நிலையிலே இந்த கருத்து கணிப்புகளை சரியாக கணிக்க முடியாத நிலையிலே ஒரு முக்கியமான நபர் நாட்டை விட்டு வெளியேறுகிறதாக ஒரு காணொளியும் வெளியாக இருக்கிறது. கோட்டாபாய ராஜபக்ஷ மீது அவர் இந்த இலங்கை பிரஜா உரிமையை கேள்விக்குட்படுத்தி வழக்கு தொடுத்திருந்த பேராசிரியர் சந்திரகுப்த தேனுவர் அவர் இன்றைய தினத்திலே நாட்டிலிருந்து வெளியேறியிருக்கிறதை காணொலி ஒன்று மூலமாக சற்று முன்னர் சமூக ஊடகங்களிலே வேலைகளிலே பார்க்க கிடைத்தது. அவர் ஒரு முன்னெச்சரிக்கையாக அவர் வெளியேறியிருக்கலாம் என்று கருதப்பட்டாலும் கூட ஒரு சஜித் பிரேமதாசனுடைய வெற்றி உறுதிப்படுத்தப்பட்டிருந்தால் நிச்சயமாக அவர் நாட்டை விட்டு வெளியேற்க மாட்டார் என்று தெரிகிறதாக மொத்தத்திலே பார்க்கிற போது நீங்கள் குறிப்பிட்டது போல குருவண்ணா, இந்த தேர்தல் முடிவுகளை பொறுத்தவரையிலே இரண்டு பக்கமான வாய்ப்புகள் என்பது கொஞ்சம் அங்கேயும் இங்கேயுமாக ஒரு சீசோ போல ஆடிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். நீங்கள் குறிப்பிட்டது போல அனுரகுமார திசாநாயக்கனுடைய பங்கு, அதுபோல மகேசேன நாயக்கனுடைய பங்கு என்பது இந்த இருவருடைய வெற்றிகளை தீர்மானிப்பதிலே முக்கியமான இடத்தை பெறுவதாக சொல்கிறது. பொதுவாக கருத்து கணிப்பை விட ஒரு முன்கூட்டி ஒரு கணிப்பு என்று சொல்லலாம். அப்படியான கணிப்பில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சில நண்பர்கள் தரவுகளை பார்க்கிற போது கிட்டத்தட்ட 61%, அதாவது பெரும்பான்மையின மக்களுடைய 61% வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்பு கோட்டாபாய ராஜபக்சவுக்கு இருப்பதாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள். அதே நேரத்திலே மற்ற பக்கமாக இருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்களாக இருக்கக்கூடிய முஸ்லிம்களும் அதுபோல் தமிழர்களும் யாருக்கு வாக்களிக்கிறார்கள், பெரும்பான்மையாக யாருக்கு வாக்களிக்கிறார்கள் என்பதை பொறுத்து தான் இந்த நிலையிலே இறுதி முடிவு என்பது தீர்மானிக்கப்படும் என்ற நம்பிக்கை இருப்பதாக சொல்லப்படுது. இந்த வாக்களிப்பு வீதத்தை வைத்து பார்க்கிற போதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுபான்மையினத்தவர் வசிக்கக்கூடிய பிரதேசங்களிலே அதிக அளவான வாக்குகள் பதிவாயிருப்பதை முறை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் உங்களிடம் இதை வைத்து நாங்கள் திருப்பி ஒரு கேள்வி உங்களை கேட்கிறோம். இந்த சிறுபான்மையினத்தவர் இருக்கக்கூடிய பிரதேசங்களிலே அதிக அளவான வாக்குப்பதிவு இடம்பெற்றிருக்கிற விடயங்களை பார்க்கிற போது அது உண்மையிலே இந்த இரண்டு பிரதான வேட்பாளர்களுக்கான வாக்களிப்பாக பார்க்கலாம், அல்ல சிறுபான்மையினத்தவர் இந்த முறையிலே போட்டியிடுகிறார்கள், தேர்தலில் இருக்கிறார்கள், எனவே அவர்களுக்கான வாக்குப்பதிவாக நாங்கள் இதை பார்க்கக்கூடியதாக இருக்குமா? இல்லை, நிச்சயமாக சிறுபான்மை இனத்தவர்கள் இருப்பதனால் இந்த வாக்குப்பதிவு அதிகரித்தது என்ற ஒரு கருத்தை நான் அப்படி நினைக்கவில்லை. காரணம், உங்களுக்கு தெரியும், சர்வதேச ஊடகங்கள் பிரித்தானியாவை தளமாக கொண்டிருக்கின்ற கார்டியன்ஸ் அல்லது அமெரிக்காவை தளமாக கொண்டு இயங்குகின்ற ஊடகங்கள் எல்லாம் ஒரு ஸ்லைட்டாக கோத்தபாய ராஜபக்சவுக்கு சிங்கள வாக்குகள், கடும்போக்காளர்களுடைய வாக்குகள் செல்வதற்கான அதிகளவு வாய்ப்பு இருப்பதாகவும், சிறுபான்மையினுடைய மக்களுடைய வாக்குகள்லாம் இங்கே தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்கும் என்ற கருத்துக்களை கொண்ட இதாக அண்மைய நாட்களிலே சில கருத்துக்களை இந்த ஊடகங்கள் பகிர்ந்திருந்தன, மேற்கத்திய ஊடகங்கள். ஒருவர் சொன்னார், இல்லை, அது மேற்கத்திய ஊடகங்கள் அவ்வாறு அந்த கருத்தை போடுவதற்கு என்னுடன் விவாதித்துக் கொண்டிருந்த என்னுடைய நண்பர் ஒருவர் சொன்னார், இல்லை, அவ்வாறு போடுவதற்கு நீங்கள் நினைக்கிறீர்களா? அதுக்கு வேறு ஒரு காரணமும் இருக்கிறது. இவ்வாறு சிறுபான்மை மக்கள்தான் இந்த தேர்தலை தீர்மானிப்பார் என்று அவர்கள் கருத்து கணிப்பை கூறுவதன் ஊடாக இந்த 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 மேலத்தைய ஊடகங்களை அதிகளவு பார்ப்பவர்கள் சிங்கள தரப்பிலே உள்ள புத்திஜீவிகள் அல்லது உளவியலாளர்கள் அல்லது மேல்தட்டு வர்க்கத்தினர் என்று சொல்லப்படுபவர்களும் அதிகமாக இந்த சிறுபான்மை இனத்தவர்கள், தமிழர்கள் அதிகமாக புலம்பெயர்ந்த நாடுகளிலே வாழுகிறவர்கள் இந்த சர்வதேச ஊடகங்களை அதிகளவு பார்வையிடுவார்கள். எனவே அப்படியானால் இந்த சிறுபான்மையினுடைய வாக்குகளை ஊக்குவிப்பதற்காக, என்றால் உங்களுக்கு தெரியும், கடந்த சில நாட்களாக பெருமளவுக்கு கதைகள் உலாவித்திருந்தன. யாழ் மாவட்டத்திலேயோ அல்லது வடக்கிலே இம்முறை தேர்தல் வாக்களிப்பு வீதம் மிக குறைவாகத்தான் காணப்படும். ஒன்று காரணம், மக்கள் விரக்தியில் இருக்கிறார்கள். நல்லாட்சி அரசாங்கமும் தங்களை கையை விட்டுவிட்டது என்ற விரக்தியில் இருப்பவர்கள் இந்த முறை தேர்தலிலே பெருமளவுக்கு அக்கறை கொள்ளவில்லை என்று. அதை தவிர
தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் கடுமையான பிரச்சாரம் செய்தார்கள் தேர்தலை பகிஷ்கரிக்க சொல்லி. எனவே இவ்வாறான விடயங்கள் காரணமாக காணாமலாக்கப்பட்டவர்களுடைய போராட்டம் என்றவை எல்லாம் இந்த முறை வாக்கு வீதத்தை குறைக்கும் என்ற ஒரு கணிப்பு எல்லோரிடமும் இருந்தது. ஆனால் அந்த கணிப்பை இந்த முறை வாக்கு வீதங்கள் பொய்ப்பித்திருக்கின்றன. காரணம் என்னென்றால், யாழ் மாவட்டத்திலே கடந்த 2015 ஆண்டு இருந்த வாக்கு வீதத்துக்கும் இப்பொழுது இந்த முறை இருந்ததுக்கும் இடையிலே 0.22 வீதத்தின் அடிப்படையில் இம்முறை அதிகரித்து காணப்படுகிறது. அதேபோல் பன்னியிலே 4.43, அதேபோல் மட்டக்களப்பிலே 4.3, அம்பாறையில் 2.61, திருவோணமலையில் 6.24, புத்தளத்தில் 0.19 என்று இந்த சிறுபான்மையினர்கள் அதிகமாக வாழ்கின்ற மாவட்டங்களிலே வாக்கு வீதம் இம்முறை வாக்களிப்பு வீதம் அதிகரித்து காணப்படுகின்றது. எனவே மறுபக்கம் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் சில வேளை தாங்கள் வாக்களிக்காமல் வீடுகளிலே இருந்து விட்டால் தாங்கள் எதிர்பாராதவர் வந்து விடுவாரோ என்ற ஒரு பயத்தின் காரணமாகவும் இவர்கள் வாக்களித்திருக்கலாம். அல்லது மறுபக்கம் அதே நேரத்தில் ஒரு புதியவர், அவர் எவ்வளவு கடுமையான நிலைப்பாடை கொண்டவராக இருந்தாலும் நாட்டுக்கு உறுதியான தலைவர், நாட்டை அபிவிருத்தி செய்பவர், சொல்வதை செய்பவர் என்ற ஒரு எண்ணப்பாடு எல்லோரிடம் இருக்கிறது. அவர் சரி சொன்னால் என்ன, பிழை சொன்னால் என்ன, சொன்னால் செய்வார் என்ற ஒரு 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 படத்தை, ஒரு இமேஜை அவர் உருவாக்கி இருக்கிறார். எனவே அதன் ஊடாக இளையவர்கள் அவ்வாறு வாக்களித்திருக்கலாம் என்ற எண்ணப்பாடும் நிலவுகின்றது. ஆனால் பொதுப்படையாக வடக்கு கிழக்கில் நிலவுகின்ற கருத்துக்களின் அடிப்படையில் சிறுபான்மையினருடைய மக்களுடைய வாக்குகள் பெருமளவுக்கு ஐக்கிய தேசிய கட்சியின் பக்கம் போவதற்கான வாய்ப்புகளை அதிகரித்து காணப்படுவதாக கூறுகிறார்கள். அதே நேரம் நாங்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தல்களை உற்று நோக்கி பார்த்தோம் என்றால், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சார்பில் போட்டியிட்ட அங்கே ராமநாதனுக்கு ஒரு 15,000 வரையிலான வாக்குகள் வடக்கிலே இருந்தன. யாழ் மாவட்டம், கிளிநொச்சி உள்ளிட்ட மாவட்டத்திலே இருந்தது. அதே போல் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் டக்ளஸ் தேவானந்தா பாராளுமன்ற உறுப்பினர், அவருடைய ஒரு அங்கத்துவத்தை கடந்த 20 வருடமாக அவருக்கு இருக்கின்ற அந்த வாக்கு வங்கியை இந்த கட்சிகளாலும் ஆட்டங்காண செய்ய முடியவில்லை. அவர் ஆக குறைந்தது ஒரு அங்கத்துவத்தை பெறுவதற்கான வாக்கை அவர் தொடர்ச்சியாகவே பெற்றுக் கொண்டு வந்திருக்கிறார். கடந்த 25 வருடங்களாக, அதாவது பிரேமதாசாவினுடைய ஆட்சி காலத்திலிருந்து இன்று வரை ஒரு அங்கத்துவம் அவருக்கு உறுதிப்படுத்தப்பட்டுக் கொண்டே வருகிறது. எனவே அவருடைய வாக்கு வங்கியிலே ஒரு அங்கத்துவத்துக்கான 45,000 50,000 வாக்குகள் தொடர்ச்சியாக விழுந்து கொண்டே இருக்கின்றன. எனவே வடக்கிலே ஒரு 75,000, ஆக குறைந்தது 75,000 90,000 வரையிலான வாக்குகள் பார்க்கின்ற பொழுது கோத்தபாய ராஜபக்ஷவுக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் மறுபக்கம் மஹிந்த ராஜபக்ஷ கேட்கின்ற பொழுது அவருடைய அணுகுமுறை அல்லது அவருடைய அந்த ஒரு மக்களை கவருகின்ற அல்லது மக்களோடு இருக்கின்றதான ஒரு நிலைப்பாட்டுக்கு கோத்தாபய ராஜபக்ஷ என்ற பெயர், அவர் யுத்தத்தை கொண்டு நடத்தியவர், அவருடைய தலைமை என்ற அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது சில வேளை இந்த மஹிந்த ராஜபக்ஷ அல்லது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அல்லது ஈழமக்கள் ஜனநாயக கட்சி அல்லது அங்கேன் ராமநாதன் போன்றவர்களுக்கு வாக்களிப்பவர்களுடைய மனதை கூட சில வேளை மாற்றி இங்கு மறுபக்கத்துக்கு வாக்களிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஆனால் ஒரு சராசரியாக என்னுடைய கணிப்பின்படி ஒரு 75,000 வாக்குகளை வடக்கிலே யாழ் மாவட்டங்கள், கிளிநொச்சி யாழ்ப்பாணம் தேர்தல் தொகுதி என்று பார்க்கின்ற பொழுது கிளிநொச்சியும் யாழ்ப்பாணத்துக்குள் வருகிறது. எனவே அவர்கள் அங்கு பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதேபோல் கிழக்கிலே அண்மை காலமாக பிள்ளையான், கருணா மற்றும் வியாழேந்திரன் போன்றவர்களுடைய எழுச்சி சற்று சிறுபான்மை தமிழ் மக்களுடைய வாக்குகள் எதிர்த்தரப்புக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் அல்லது அவர்கள் அபிவிருத்தி அரசியல் அதை முன்னிறுத்துகிறார்கள். பிள்ளையான், கருணா போன்றவர்கள் அபிவிருத்தி, வேலைவாய்ப்பு போன்றவற்றை முன்னிறுத்துகிறார்கள், பாதுகாப்பு போன்றவற்றை முன்னிறுத்துகிறார்கள். அடுத்தது அவர்கள் இரண்டாவது சிறுபான்மையோடு முரண்பாட்டை வளர்ப்பதனூடாக தங்களுடைய வாக்கை அதிகரிக்க முனைந்திருக்கிறார்கள். அதாவது தொடர்ச்சியாக இவ்வாறே போகுமாக இருந்தால் முஸ்லிம் மக்கள் அதிகளவிலான கிழக்கிலே ஆதிக்கத்தை செலுத்துவார்கள் என்ற ஒரு பயப்பீதியை தமிழ் மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தி அவ்வாறான ஒரு வாக்கு சேகரிப்பையும் அவர்கள் மேற்கொண்டிருந்தார்கள். எனவே எவ்வாறு இருந்த போதிலும் கிழக்கிலும் வடக்கிலும் சேர்த்து அவர்களுக்கு, அதாவது வடக்கு கிழக்கிலே ஒரு லட்சத்திலிருந்து 1,25,000 வாக்குகள் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
நிச்சயமா நீங்கள் சொன்னது ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக தான் இந்த விடயம் இருக்கிறது. என்றால் தனியாக இது ஒரு தனிநபர்களுக்கு கட்சி என்பதை சார்ந்து தவிர்த்து அடுத்த கட்டமாக ஒரு தனிநபர்களை அடையாளப்படுத்துகிற அவருடைய சிறப்புகள் அல்லது நீங்கள் சொன்னது போல அவருடைய பின்னணி பற்றி ஆராய்ந்து வாக்களிக்கக்கூடிய ஒரு நிலையாகத்தான் இந்த நிலையை பார்க்க வேண்டியிருப்பதால் நிச்சயமாக இந்த வாக்கு பரிமாற்றம் என்பது அங்கே இருக்கக்கூடும். சாதாரணமாக நாடாளுமன்ற தேர்தலுக்கோ பிரதேச சபைக்கோ அல்லது மாகாண சபைக்கோ அளிக்கப்படுகிற வாக்குகளை விட இந்த ஜனாதிபதி தேர்தல் என்று வருகிற போது நிச்சயமாக அந்த வேறுபாட்டை நாங்கள் இந்த இடத்திலே எதிர்பார்த்து தான் இருக்க வேண்டியிருக்கும். அதே நேரத்தில் சற்று சில மணித்தியாலங்களுக்கு முன்னதாகவே இந்த முன்கூட்டிய தேர்தல் முடிவுகள் சொல்லி சில தேர்தல் முடிவுகள் வெளிவர ஆரம்பித்திருந்தன. அதில் குறிப்பாக தபால் மூலமான வாக்களிப்பு முடிவுகள் என்று சில முடிவுகளை சமூக வலைத்தளங்களிலே சிலர் பகிர்வதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. சற்று முன்னர் தேர்தல் ஆணையத்தினுடைய தேர்தல் ஆணையர் மஹிந்த தேசப்பிரிய ஒரு தகவலை வெளியிட்டிருக்கார். இந்த சமூக வலைத்தளங்களில் பரப்பப்படுகிற தேர்தல் முடிவுகள் அதிகாரப்பூர்வ எண்ணிக்கை அல்ல என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கார். போலியான வாக்கு எண்ணிக்கையை பரப்பப்படும் நிலையிலே அவர் இந்த விடயத்தை அவர் எச்சரிக்கையாக விடுத்திருப்பதாக தெரிகிறது. பொறுத்திருங்கள், பொறுமையாயிருங்கள், நள்ளிரவை நெருங்கும் நேரத்திலே நிச்சயமாக தேர்தல் முடிவுகள் வெளிவர ஆரம்பிக்கும் என்று அவர் அறிவித்திருக்கார். எனவே தேர்தல் முடிவுகள் இன்னும் சில நிமிடங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கும், சில 10-15 நிமிடங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கும் என்று நாங்கள் உத்தியோகபூர்வமாக வர ஆரம்பிக்கும் என்று நம்புகிறோம். குறிப்பாக மொனராகலை அதுபோல கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய அம்பாறை மாவட்டங்களிலிருந்து தபால் மூலமான வாக்களிப்பு முடிவுகள் விரைவில் வெளியிடப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு இப்பொழுது நிலவுகிறது. அதே போல இலங்கையிலே பார்த்தீங்கன்னா சொன்னா நாடு முழுவதும் ஒரு மழையுடன் கூடிய காலநிலை நிலவி கொண்டிருக்கிறது. பின்னேரம் வாக்களிப்புகள் இடம்பெற்ற நேரத்திலிருந்து இப்போதும் அந்த மழையுடன் கூடிய காலநிலை காணப்படுவதால் பெரும்பாலும் ரத்தினபுரியினுடைய தேர்தல் முடிவுகள் முதலாவதாக வெளியாகும். அதனால் தான் அந்த பகுதியினுடைய தேர்தல் முடிவுகளும் இந்த மழை காரணமாகவும் வெள்ளம் காரணமாகவும் பின்வாங்குவதாக மஹிந்த தேசப்பிரிய அவர்கள் அறிவித்திருக்கிறார். பொறுமை காக்க வேண்டும், எந்த விதமான போலியான செய்திகளையும் பரப்ப வேண்டாம், நிச்சயமாக நாங்கள் இயலுமான வரைக்கும் வேகமாக முடிவுகளை அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள். அதே போல இன்னும் ஒரு செய்தி குருவண்ணா, புத்தளத்தில் இருந்து மன்னாருக்கு போய் வாக்களிக்கின்ற பெரும்பாலும் இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னு சொன்னா திருகோணமலை போன்ற முஸ்லீம் மக்கள் வாழுகின்ற பகுதிகளிலும் வாக்களிப்பு வீதம் பயங்கரமாக உயர்ந்திருக்கிறது. திருகோணமலையிலாம் 80 வீதத்துக்கும் அதிகமான மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் வெகுவாக ஆர்வத்தோடு தங்களுடைய வாக்குகளை அளிக்கிறார்கள். அந்த வகையிலே மன்னாருக்கு போய் வாக்களிப்பதற்கு போன பஸ்ஸின் மீது நேற்றைய தினம் துப்பாக்கி பிரயோகம் நடந்திருந்தது. புத்தளத்திலிருந்து அந்த பேருந்தில் யாருக்குமே எந்த விதமான காயமும் ஏற்படவில்லை. அது சம்பந்தமாக இன்றைய தினம் கூட மஹிந்த தேசப்பிரிய தன்னுடைய ஊடகவியலாளர் சந்திப்பிலே சொல்லியிருந்தார். அதே பேருந்துகள் திரும்ப வந்து கொண்டிருக்கின்ற போது இப்போது மதவாச்சியில் வைத்து தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. அரச பேருந்தின் மீது அந்த தாக்குதல் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. முஸ்லீம் மக்கள் இந்த தேர்தலில் வெகுவாக ஆர்வம் காட்டுகிறார்கள் அப்படின்றத நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா? நிச்சயமாக, அதாவது இந்த அண்மையிலேயே நடந்த இந்த தாக்குதல், தீவிரவாத தாக்குதல், சஹரானுடைய தாக்குதல்கள் முஸ்லிம் மக்கள் மத்தியிலே பாரிய அதிர்வலைகளை தோற்றுவித்திருக்கின்ற, அமைதியாக வாழுகின்ற முஸ்லிம் மக்கள் மத்தியிலே இது ஒரு பாரிய அச்சத்தையும் பாரிய கேள்விகளையும் உருவாக்கி இருந்தது. இதற்கு பின்னணியில் வேறு தரப்புகள் இருக்கிறார்கள் என்ற கடுமையான கருத்துக்கள் நிலவியிருந்தன, கடுமையான பிரச்சாரங்கள் நிலவியிருந்தன. அந்த கருத்துக்களின் அடிப்படையில் இந்த தாக்குதல்கள் திட்டமிட்டு செய்யப்பட்டவை என்ற ஒரு எண்ணப்பாடுகள் முஸ்லிம் மக்கள் மத்தியிலே காணப்படுகின்றது. தேசிய பாதுகாப்பு என்ற விடயங்கள் சொல்லப்படுகின்ற பொழுதிலும் இந்த தேசிய பாதுகாப்பு அல்லது இந்த தாக்குதல் என்பது ஒரு அரசியல் நோக்கம் கருதிய தாக்குதல்களாகத்தான் அண்மையிலே நடத்தப்பட்டிருந்தன. அல்லது அவர்களுடைய எழுச்சியை கண்டு கொண்டிருந்தவர்கள், அவர்கள் எழுந்து வருகிறார்கள் என்பதை கண்டு கொண்டிருந்தவர்கள் அதை கண்டும் காணாமல் விட்டதான குற்றச்சாட்டுகள் நிலவியிருந்தன. உங்களுக்கு தெரியும், முஸ்லிம்களை இலக்கு வைத்து சில பிரச்சாரங்களும் கடுமையாக சமூக வலைத்தளங்களில் செய்யப்பட்டிருந்தன. அதாவது அவர்களுடைய ஆடை அணிகலன்களை வைத்துக்கொண்டு அவர்கள் முழுமையாக முகத்தை மூடிக்கொண்டு சென்றால் வாக்களிக்க விட மாட்டார்கள் என்ற ஒரு பிரச்சாரத்தை கடுமையாக செய்திருந்தார்கள். அதே போல் வடக்கிலே இராணுவ சோதனை சாவடிகள் திடீரென்று போடப்பட்டு பின்பு நேரடியாக பிரதமருடைய தலையீட்டினாலும் தேர்தல் திணைக்களத்தினுடைய தலையீட்டினாலும் காவல்துறையினர் அதனை விளங்கப்படுத்தி அந்த தடைகளை எடுத்ததாக கூறப்படுகின்றது. அதே போல் முல்லைத்தீவிலே ஆவா குழுவினர் 14 பேர் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் திட்டமிட்டு இதுக்கு நீண்ட காலமாகவே இந்த தேர்தல் காலத்திலே தாக்கல் வாழ்வெட்டுக்களை நடத்தி அங்கே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக இவர்கள் திட்டமிட்டிருந்ததாகவும், இவர்கள் வடக்கிலே இருந்து முல்லைத்தீவுக்கு, யாழ்ப்பாண பகுதியிலே இருந்து முல்லைத்தீவுக்கு சென்ற வேளை 2 பகுதிகளாக கைது செய்யப்பட்டு 14 பேர் காவல்துறை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். எனவே இவ்வாறான விடயங்கள் ஆங்காங்கே இந்த தேர்தலை இலக்கு வைத்து
மேற்கொள்ளப்படுகின்ற போதிலும் முஸ்லிம் மக்களுடைய பிரதேசங்களே முறை அதிகளவிலான வாக்கு பதிவுகள் இடம்பெற்றிருப்பது ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கின்றன. அதாவது மலையகத்திலே அதிகளவு வாக்கு பதிவுகள் இடம்பெற்றிருக்கின்றன, முஸ்லிம் மக்கள் வாழுகின்ற பிரதேசங்களே அதிகளவு வாக்குப்பதிவுகள் இடம்பெற்றிருக்கின்றன. அதேபோல் வடக்கிலே கிழக்கிலே தமிழ் மக்களுடைய பிரதேசங்களை அண்டி வாக்கு அளிப்பு வீதம் அதிகரித்து காணப்பட்டிருக்கின்றது. எனவே இவை இந்த வாக்களிப்பு வீதம் எதனை காட்டுகின்றது என்ற ஒரு விடயத்தை எல்லோர் மத்தியிலுமே இப்பொழுது கேள்விகளாக தொடுத்து கொண்டிருக்கின்றன. எனவே இந்த கேள்விகள், அதாவது சிங்கள பெரும்பான்மை மக்கள் மத்தியிலே இரண்டு தரப்புக்கும் ஏறத்தாழ ஒருவருக்கு 48, இன்னொருவருக்கு 49 வீதம் அல்லது 47, 48 வீதம் அப்படி வருகின்ற பொழுது இந்த சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் தான் தனிச்சிங்கள வாக்குகள் என்று பார்க்கின்ற பொழுது ஒரு 2 வீதங்களால் ஒருவருக்கு கூடவும் ஒருவருக்கு குறையவும் பெறலாம் என்று எதிர்பார்க்கிறார்கள். எனவே அவ்வாறு 2-3 வீதங்களாக கூடி குறைவற்றை இந்த சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் சராசரியாக அவற்றை ஈடு செய்யும் என்ற ஒரு கருத்து நிலவுகின்றது. எனவே கிழக்கிலேயும் அந்த முஸ்லிம் வாக்காளர்களுடைய வாக்குகளை சிதறடிப்பதற்காக சில ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், கிழக்கிலே முஸ்லிம் மக்களுடைய வாக்குகளை சிதறடிப்பதற்காக முன்னாள் கிழக்கு மாகாண ஆளுநர் ஹிஸ்புல்லா களமிறக்கப்பட்டார் என்றும், அதேபோல் சிவாஜிலிங்கம் ஏற்கனவே அதனை முழுமையாக மறத்திருந்தாலும் சிவாஜிலிங்கத்தின் மீதும் ஒரு குற்றச்சாட்டு நிலவுகின்றது. தமிழ் மக்களுடைய வாக்குகளை சிதறடிப்பதற்காக அவர் களத்திலே இறங்கியிருந்தார் என்ற ஒரு குற்றச்சாட்டு நிலவுகின்றது. எனவே இம்முறை இந்த 2 சிறுபான்மை தரப்பிலே போட்டியிடுகிறவர்கள் இவர்கள் 2 பேரும் தான் முக்கியமானவர்கள், அல்லது ஓரளவுக்கு எல்லோராலும் அறியப்பட்டவர்கள். ஓரளவுக்கு அல்ல, பெருமளவுக்கு தமிழ் மக்கள் மத்தியிலே சிவாஜிலிங்கமும் முஸ்லிம் மக்கள் மத்தியிலே ஹிஸ்புல்லாவும் மிக பிரபலமானவர்கள், தெரிந்தவர்கள். எனவே தனித்து அவர்கள் பெயர்களின் அடிப்படையில் தெரிந்தவர்கள் என்று அவர்கள் வாக்களிப்பார்களா, அல்லது 2 கட்சிகள் 2 முக்கிய நாட்டை ஆளுகின்ற நிலைமைக்கு வரக்கூடியவர்கள் இந்த இருவரில் ஒருவர் தான், எனவே அவர்களை தீர்மானகரமாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று மக்கள் வாக்களிப்பார்கள் என்று சிந்தித்தால் பெரும்பான்மையானவர்கள் அந்த பக்கத்துக்கு தான் வருவார்கள். யாரை ராஜபக்சவுக்கு வாக்களிப்பவர்களும் சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களிப்பவர்களும் எதை தீர்மானிப்பார்கள் என்றால் இவர்கள் தான் வருவார்கள் ஜனாதிபதியாக, எனவே இவர்களில் ஒருவருக்கு நாங்கள் வாக்களிப்போம். ஆனால் ஜேவிபி சற்று வித்தியாசமான என்றால் அவர்கள் ஜனாதிபதியாக அனுகுமார திசாநாயக்கா வருவார் என்பதற்காக ஜேவிபியினுடைய உறுப்பினர்கள் வாக்களிப்பதில்லை. அவர்கள் தங்களுடைய கொள்கையின் பாற்பட்டு தங்களுடைய செயற்பாடுகளின் பாற்பட்டு தான் அவர்களுடைய வாக்களிப்பு 71ஆம் ஆண்டிலே இருந்த ரோணவிஜயவிராவினுடைய காலத்திலிருந்தே இன்று வரைக்கும் அவர்கள் தேர்தலிலே போட்டியிட்ட காலப்பகுதிகளிலே நாங்கள் பார்த்தோம்னால் அவர்களுக்கென்று ஒரு வாக்கு வங்கி இருக்கும். அந்த வாக்கு வங்கி நிச்சயமாக வந்து கொண்டுதான் இருக்கும். அவர்கள் அனுகுமார திசாநாயக்கா ஜனாதிபதியாக வரப்போகிறார் என்று அவர்களுக்கு வாக்களிப்பதில்லை. அவருக்கு தங்களுடைய கொள்கைக்கு இன்றைக்கு அனுகுமார கடைசியாக கொடுத்த பேட்டியில் கூட சொல்லியிருக்கிறார், இந்த தேர்தல் வரலாற்றிலே ஒரு திருப்பு முனையாக அமையும். நாங்கள் 2 தரப்பினருடைய தவறுகளையும் அல்லது 2 தரப்பினருடைய கடந்த காலங்களையும் தெளிவாக மக்களுக்கு புலப்படுத்தி இருக்கிறோம். அதன் அடிப்படையில் நாங்கள் எதிர்பார்த்த வெற்றி எங்களுக்கு கிடைக்கும் என்று அனுகுமார திசாநாயக்கா சொல்லியிருக்கிறார். எனவே நாங்கள் எதிர்பார்த்த வெற்றி எங்களுக்கு கிடைக்கும் என்பது அவர் ஜனாதிபதியாக ஆவது அல்ல, ஆனால் தாங்கள் முன்வைத்த கோட்பாடுகளுக்கும் தாங்கள் முன்வைத்த நடைமுறைகளையும் பெருமளவிலான மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே அவ்வளவு அந்த மாற்றத்தை நோக்கி பெருமளவிலான மக்கள் திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை நாட்டுக்கு சொல்வதுதான் தங்களுடைய நோக்கம் என்று சொல்லியிருந்தார். சொல்லுங்கள். ஆமாண்ணா, நீங்கள் சொன்ன விஷயங்கள் அதே போல் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிற விஷயங்கள் இன்னும் தொடரப்போகிறது. இது சம்பந்தமாக இன்னும் விரிவாக நிறைய விஷயங்களை நாங்கள் பேச வேண்டியிருக்கிறது. அதே போல் தேர்தல் முடிவுகளும் வர ஆரம்பிக்க போகிறது. ஆகவே நாங்கள் அதுக்காகவும் எங்களுடைய நேர்களுக்கு தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் சொல்ல போகிறோம் அப்படின்றதை ஞாபகப்படுத்துவோம். இதில் இன்னொரு விடயத்தை சொல்லி முடிப்போம் தரிசி. அதாவது இப்ப இந்த தேர்தல் 8வது 7வது என்ற வாத பிரதிவாதங்களும் ஊடகங்களே சென்று கொண்டிருக்கின்றன. ஜனாதிபதி தேர்தல் 8வதா 7வதா என்ற விவாதங்களும் சென்று கொண்டிருக்கின்றன. உண்மையில் 82ஆம் ஆண்டு ஜே.ஆர். ஜெயவர்தனா 2 முறை ஜனாதிபதியாக இருந்தார். ஆனால் முதன்முறை பாராளுமன்ற தேர்தலினூடாக தெரிவு செய்யப்பட்டு தன்னை நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக பிரகடனப்படுத்தியவர். 2ஆம் முறை 82ஆம் ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சி தேர்தலில் போட்டியிட்டு 52.91 வீத வாக்குகளை பெற்றிருந்தார்கள். எனவே அது அந்த யாப்பின்படி 50 வீதத்துக்கு மேற்பட்ட தெரிவு செய்தால் அவர் நேரடியாக ஜனாதிபதியாக வருவார். அதே போல் 88ஆம் ஆண்டு ரணசிங்க பிரேமதாசா ஐக்கிய தேசிய கட்சியிலே போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். 50.43
எனவே 50க்கு மேலே அவர் பெற்றார் சதவீதம். அதனால் அவர் ஜனாதிபதி. ஆக இலங்கையினுடைய வரலாற்றிலே 1994 போட்டியிட்ட சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்க தான் பொதுஜன மக்கள் முன்னணியின் சார்பிலே போட்டியிட்டு ஆக கூடுதலான வீதம் 62.28% இலங்கையினுடைய வரலாற்றிலே ஜனாதிபதி ஒருவர் பெற்ற ஆக கூடுதலான வீதமாக காணப்பட்டது. அதேபோல் 1999 சந்திரிகா பண்டாரநாயக்க 2ஆம் முறை போட்டியிடுகின்ற பொழுது 51.12% தான் அவரால் பெற முடிந்தது. ஆனால் அதுவும் 50% மேற்பட்டது. 2005 மஹிந்த ராஜபக்ஷ ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி சார்பில் போட்டியிட்டு 50.29% தான் பெறக்கூடியதாக இருந்தது. ஆனால் அதுவும் 50% மேற்பட்டது என்றபடியால் அவர் போட்டியிட்டார். ஆனால் அந்த தேர்தலிலே உங்களுக்கு தெரியும் தானே, ஏற்கனவே அந்த விமர்சனங்கள் இருக்கிறது. தமிழ் மக்கள் வாக்களித்து இருந்தால் நிச்சயமாக ரணில் விக்ரமசிங்க அந்த தடவை ஜனாதிபதியாக வந்திருப்பார். 5 லட்சம் வாக்குகள் போடப்படாமல் விடப்பட்டது. சில லட்சம் தான் வித்தியாசமாக இருந்தது 2 பேருக்கும் வெற்றி. நிச்சயமாக. அதேபோல் 2010 மஹிந்த ராஜபக்ஷ தேர்தலிலே போட்டியிட்டார். அதுலேயும் அவர் 50% மேல வாக்குகளை பெற்றிருந்தார். 2015 மைத்திரிபால சிறிசேன 51.28% பெற்றிருந்தார். எனவே இந்த அடிப்படையில் பார்த்தால் இந்த ஜனாதிபதி தேர்தல் நான் நினைக்கிறேன் 8வது ஜனாதிபதி தேர்தலாகத்தான் நாங்கள் அந்த கணக்கின்படி பார்க்க வேண்டி வரும். ஆனால் இடையில் உங்களுக்கு தெரியும், ரணசிங்க பிரேமதாசா குண்டுவெடிப்பில் கொல்லப்பட்டதன் பின்பு டிபி விஜயதுங்க ஜனாதிபதியாக கடமையாற்றியவர். அதே போல் 82 பாராளுமன்ற தேர்தலினூடாக வந்த ஜே.ஆர். ஜெயவர்தனா யாப்பை 78 2ஆம் குடியரசு அரசியல் யாப்பை மாற்றி நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தன்னை பிரகடனப்படுத்தினூடாக அவர் ஜனாதிபதியாக இருந்தவர். அதே போல் அதுக்கு முன்பு இருந்தவர் வில்லியம் கோபல்லாவை அவர் ஒரு ஜனாதிபதி என்றது இந்திய ஜனாதிபதிக்கு இப்போ இந்தியாவில் ஜனாதிபதி எப்படி இருப்பாரோ அதுபோல் அவர் ஒரு கௌரவ தலைவராக, பிரிட்டானியாவில் மகாராணி, அதே போல் இந்தியாவில் இந்திய ஜனாதிபதி, அதே போல் இலங்கையிலே வில்லியம் கோபல்லாவை இருந்த காலத்திலே அவர் பிரதமர், பாராளுமன்றத்துக்கு தான் அதிகாரம் கூட இருக்கும், அவர் நாட்டினுடைய தலைவராக, கௌரவ தலைவராக கடமையாற்றினார். எனவே இந்த அடிப்படையில் நாங்கள் இனி வரும் முடிவுகளையும் நிகழ்வுகளையும் பார்க்க முடியும். தீவன் ஏதாவது சொல்ல வேண்டுமா? நீங்கள் குறிப்பிட்ட அந்த வரலாற்றை அப்படியே சொல்லிக்கொண்டு வருகிற போதுதான் ஒரு விடயம் திருப்பியும் ஞாபகம் வருகிறது. இதுவரைக்கும் விருப்பு வாக்குகள் எண்ணி ஜனாதிபதி தேர்தலில் யாரும் வெற்றி பெறுவதற்கான அந்த வாய்ப்பு ஏற்படவில்லை. அது இந்த முறை ஏற்படும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் இப்போது அந்த எதிர்பார்ப்பு ஓரளவுக்கு குறைந்திருக்கிறது என்றால் இவ்வளவு வாக்கு வீதம் வந்த பிறகு அந்த விருப்பு வாக்குகள் எண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குமா, இவ்வளவு வாக்கு சதவீதமான மக்கள் வாக்களித்திருக்க அதிகமா என்பது தெரிகிறது. இனி தபால் மூலமான வாக்கு முடிவுகள் அல்லது வாக்கு எண்ணிக்கை என்பதும் பெறுகிற போது இன்னும் வீதம் அதிகரிக்க போகிறது. ஒவ்வொரு மாவட்டங்களிலும் தேர்தல் மாவட்டங்களிலும் வாக்களித்துள்ள எண்ணிக்கை. ஆக விருப்பு வாக்குகள் என்பதற்கான தேவை இந்த இடத்துல எழக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறதா? இப்போது நிச்சயமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன் இந்த முறை வித்தியாசமாக அதை எல்லோரும் கருதுகிறார்கள் என்று சொன்னால், 2 ஜனாதிபதி வேட்பாளர்களும் மிக பிரபலமானவர்கள். மிக பிரபலமானவர்கள் என்று சொல்ல வேண்டி நான் சொல்வது என்னென்னு சொன்னால், உதாரணமாக சில மாவட்டங்களை நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் அந்த மாவட்டங்களிலே அதிக அளவு வாக்கு வித்தியாசத்திலே சஜித் பிரேமதாசா சில மாவட்டங்களிலே முன்னிலை வகிப்பார். அதே போல் அதிக அளவு சிங்கள மக்களை சிங்கள மக்களை கொண்ட கிராமப்புறங்கள் அல்லது மாவட்டங்களை நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் அந்த மாவட்டங்களிலே கோத்தபாய ராஜபக்ஷ அதிக அளவு எண்ணிக்கையிலான வாக்கு வித்தியாசத்திலே முன்னிலை வகிப்பார். எனவே இவ்வாறு 2 பேரும் கிட்டத்தட்ட நெக் என்று சொல்லுவார்கள், கிட்டத்தட்ட இருவரும் வாக்குகளை பெறுகின்ற பொழுது அது 2 பேரும் அந்த 49% தாண்ட 50% வர முடியாத ஒரு நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த முறை அதிக அளவு காணப்படுகிறது. முன்னைய தேர்தலிலே பார்த்தீர்களாக இருந்தால் ஒருவர் மிக பிரபலமானவராக இருப்பார், மற்றவர் அவருக்கு போட்டி போடக்கூடியவராக இருப்பார். இப்ப நீங்கள் கடந்த கால தேர்தல்களை பார்த்தீர்களா இருந்தால் ஜே.ஆர். ஜெயவர்தனாவோடு போட்டி போடுவதற்கு அந்த கொப்பை கடுவால் முடியாமல் இருந்தது. ரணசிங்க பிரேமதாசாவோடு போட்டியிடுவதற்கு அன்று அவருக்கு ஈக்குவலான அல்லது அவரோடு அந்த கட்ஸ் அவருக்கும் சில அந்த நேரம் அவர் தேர்தலிலே பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டதான குற்றச்சாட்டுகள், விமர்சனங்கள் இப்பொழுதும் இருக்கிறது. எனவே அவருக்கு ஈடு கொடுக்கக்கூடியவர் இருக்கவில்லை. அதேபோல் சந்திரிகா பண்டாரநாயக்கா வந்த பொழுது அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் சக்தியாக, சிறுபான்மை மக்களுடைய ஒரு தீர்வு பொதியாக அவரை பார்த்திருந்தார்கள். எனவே அவருக்கு ஈடாக அடுத்த 2வது போட்டியாளர் நிற்க முடியாமல் இருந்தது. ஆனால் இம்முறை அதேபோல்
மஹிந்த ராஜபக்ஷ என்ற ஒரு அந்த அந்த கட்ஸ் அவருக்கு முன்னால் ஒரு போட்டியாளர் நிற்க முடியாமல் இருந்தது. எனவே இம்முறை அப்படி அல்ல. இம்முறை ஒன்று யுத்தத்தை நடத்தியவர், சிங்கள மக்கள் மத்தியிலே நாட்டை ஒன்றுபடுத்தக்கூடியவர், தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடியவர், உறுதியான தலைவர், அபிவிருத்தியை முன்னோக்கி கொண்டு செல்லக்கூடியவர், சொல்பவற்றை செய்பவர், செய்பவற்றை சொல்பவர் என்ற வாசகங்களை கொண்டு அல்லது செய்து காட்டியவர். சிங்கள மக்களை பொறுத்தவரையில் அவர் செய்து காட்டியவர் என்ற ஒரு பிராக்டிக்கலாக அவர் அதை வெற்றி கண்டிருக்கிறார் என்ற ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கிறது. அதே போல் மறுபக்கம் தந்தையினுடைய செல்வாக்கும் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய செல்வாக்கும் கரைபடியாதவர் என்ற ஒரு செல்வாக்கும் சஜித் பிரேமதாசவின் மத்தியிலே இருக்கிறது. அதாவது ஊழல் பக்கத்திலே அவருக்கு எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் இல்லை, அல்லது ஜனநாயக மீறல்களுக்கு பெயர் பெற்றவர் என்ற குற்றச்சாட்டுகள் அவருக்கு இல்லை. அவர் சிறுபான்மை மக்களுக்கு சரியான நேரடியாக தீர்வை தருவேன் அல்லது அப்படி தருவேன் பிரித்து தருவேன் என்று சொல்லாததை தவிர இம்முறை தேர்தல் விஞ்ஞாபனத்திலே கூறுகிறார்கள், அண்மை காலத்திலே அதாவது தேர்தல் விஞ்ஞாபனங்கள் வந்த தேர்தல் விஞ்ஞாபனங்களிலே எல்லார் மக்களுடைய நலன்களையும் பிரதிபலிக்கின்ற தேர்தல் விஞ்ஞாபனமாக ஐக்கிய தேசிய கட்சியினுடைய சஜித் பிரேமதாசனுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் இருப்பதாக கூறுகிறார்கள். எனவே அவருக்கு அடுத்தது சஜித் பிரேமதாசவுக்கும் கிராம மட்டங்களிலே அடிநிலை மட்டங்களிலே அவருக்கண்டது ஒரு தனிச்செல்வாக்கு இருக்கிறது. எனவே இவ்வாறு பார்க்கின்ற பொழுதுதான் இந்த முறை தேர்தல் ஆணையாளருக்கு கூட அந்த சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இரண்டு பேரும் பலமானவர்கள் என்ற அடிப்படையில் வாக்குகள் சிங்கள மக்கள் மத்தியிலே இரண்டு பேருக்கும் சரிக்கு சமனாகவோ அல்லது கொஞ்சம் வித்தியாசங்களிலேயோ கூடி குறைந்தால் 50% பெற முடியாத ஒரு நிலை, ஒருவர் தனித்து 50% பெற முடியாத நிலை ஏற்படும். எனவே அவ்வாறு ஏற்படுகின்ற பொழுதுதான் இரண்டாவது வாக்கு எண்ணிக்கையை கொண்டு போக வேண்டியது. ஏனென்றால் கோத்தாபய ராஜபக்ஷ சிங்கள மக்கள் மத்தியிலே வாக்கு வித்தியாசத்திலே சஜித்தை 2, 3, 4 வீதத்தால் தோற்கடிப்பார் என்றால் சிங்கள வாக்குகளால் அந்த வாக்கை அவர் சிறுபான்மை மக்களிடத்திலே ஈடு செய்து விடுவார். எனவே அங்கே இரண்டும் கிட்டத்தட்ட உண்டாக வருகின்ற பொழுது இரண்டாவது கட்ட வாக்கை எண்ண வேண்டிய தேவை ஏற்படும். என்ன நிச்சயமா, ஏன்னா நீங்கள் சொன்னது போல் அந்த கிராம மட்டம் என்று வருவது ஹம்மாந்தோட்டையை பொறுத்தவரையில் அது மஹிந்த ராஜபக்சவுடைய கோட்டை என்று சொல்லப்படுகிற இடம். ஆனால் அங்கேதான் தன்னுடைய ஆரம்ப நிலையிலிருந்து இன்று வரைக்கும் அரசியல் களத்திலே இருந்தவர் சஜித் பிரேமதாச. ஆகவே அவருக்கும் அங்கே ஒரு வாக்கு வங்கி இருப்பதாக தெரிகிறது. எனவே இந்த ஹம்மாந்தோட்டையில் வருகின்ற வாக்கு இந்த மாதிரியான வீதத்திலே வாக்குகள் பிரிக்கப்பட போகின்றன இருவருக்கும் இடையில என்பதை ஒரு சுவாரஸ்யமான போட்டியாகவே இந்த நேரத்திலே அரசியல் களத்திலே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக. எனவேதான் இம்முறை நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் இந்த எக்ஸிட் போல் என்று வருகின்ற விடயங்களிலே எல்லோருமே சற்று மௌனம் சாதிக்கிறார்கள் என்றால் யாராலுமே தெளிவாக கணிப்பிட முடியாத ஒரு நிலை இந்த தேர்தலிலே காணப்படுகிறது. இந்த தேர்தலில் சீரியஸான விஷயங்களை பேசிக்கொண்டதும் இன்னும் ஒரு பக்கம் இருக்கிறது. இந்த முறை தேர்தலை பொறுத்தவரை ஒரு வர்த்தகமயப்படுத்தப்பட்ட ஒரு விடயத்தையும் வெளியிலே பார்க்கிறோம். உதாரணமாக நீங்கள் வாக்களித்த அந்த விரலோடு வந்தால் 20% கழிவங்களுடைய பொருட்களுக்கு இன்று கிடைக்கும் என்று பத்திரிகைகள் விளம்பரங்கள் சமூக வலைத்தளங்கள் விளம்பரங்களை பார்த்தோம். சில இந்த ஷாப்பிங் மால்கள் என்று சொல்லக்கூடிய இடங்களிலே நீங்கள் வாக்களித்து விட்டு வந்தால் உங்களுக்கான 40% வரைக்குமான விசேட கழிவுகள் என்று இன்றைய தினத்திலே இந்த வாக்களிப்பை தூண்டுவதற்கும் அல்லது வாக்களித்தவர்களுக்கான ஒரு கௌரவத்தை வழங்குவதற்கும் வர்த்தக நிறுவனங்கள் கூட இன்றைய தினம் தயாராக இருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இது மேலத்தியங்களில் இப்படியான நடைமுறைகள் இருக்கிறதா குருவானா, அல்லது இது இலங்கையிலே தான் இது இப்படியான விஷயங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறதா? இலங்கை அல்லது இலங்கை போன்ற 3ஆம் உலக நாடுகளில் தான் இந்த தேர்தல் காலங்களிலே அந்த விதிமுறைகள் அல்லது அந்த விடயங்களை மீறின சில விடயங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இந்த மேலத்தைய நாடுகள் அல்லது ஜனநாயகம் ஒப்பீட்டளவில் ஜனநாயகத்தை மதிக்கின்ற ஜனநாயகம் வளர்ந்த நாடுகளிலே பார்த்தீர்களாக இருந்தால் அங்கே இவ்வாறான விடயங்கள் என்றால் வாக்களிக்க வேண்டும், வாக்களிப்பை தூண்ட வேண்டும் என்பதற்காக சலுகைகள் அறிவிக்கின்ற விடயத்தை நான் என்னுடைய இவ்வளவு கால அனுபவத்திலே நாங்கள் இங்கே காணவில்லை. ஏனென்றால் அங்கே அந்த வாக்களிப்பு வீதத்தை அதிகரிக்க செய்வதற்காக இவர்கள் அந்த வேலையை செய்திருக்கலாம் நிச்சயமாக. ஏனென்றால் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது தானே. உங்களுக்கு தெரியும், வாக்களிக்க போகாதவர்கள் யாராக பெருமளவு இருப்பார்கள் என்று சொன்னால் ஒன்று மேல்மட்ட வர்க்கத்தினர். மழை என்று சொன்னால் அவர்களுக்கு போனால் வெள்ளம் அடிக்கும், சேறு பிடிக்கும், இறங்கி நடந்து போறதா, காரில் இறங்கி போய் நனைஞ்சு போவோம் என்றவர்கள் வாக்களிக்க போகத்தானா வேணும் என்று சொல்லி போட்டு விட்டே இருப்பார்கள். எனவே இவ்வாறு இருக்கிறவர்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்து வாக்களிப்பதற்கான ஒரு ஊக்கத்தை கொடுப்பதற்காகத்தான் இந்த வேலையை இவர்கள் அந்த கட்சி சார்ந்தவர்கள் செய்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்ப ஒரு வர்த்தக நிறுவனம் யாரை ஆதரிக்கிறார் என்று பார்த்தோம் என்றால் அவருக்கு வாக்களிக்காமல் விட்டால் அவருக்கு போற வாக்கு குறையும் என்று அவர் யோசித்தார் என்று சொன்னால் அப்படியான ஒரு நிலைமை வரும். இதற்கிடையில் நாங்கள் ஒரு முக்கியமான விடயத்தை மறந்துவிட்டோம்.
கடந்த 5 வருடங்களாக ஜனநாயகத்தையும் ஊடக சுதந்திரத்தையும் பாதுகாவலன் என்று தன்னை சொல்லுகின்ற மைத்திரிபால சேனநாயக்கா இன்று நாட்டு மக்களுக்கு உரையாற்றி இருக்கிறார்கள். பின்னரம் மைத்திரிபால சிறிசேன அவர்கள் உரையாற்றி இருந்தார். அவர் சொல்லியிருந்த விஷயம், உருக்கமான சில விஷயங்களை சொல்லியிருந்தார். தான் கொடுத்த ஊடக சுதந்திரத்தை வைத்தே தன்னை எல்லாரும் கொஞ்சம் கேலி செய்து விட்டார்கள், அல்ல தன் மீதான விமர்சனங்களை அதிகமாக முன்வைத்து விட்டார்கள் அப்படின்னு கூட சொல்லியிருந்தார். இல்லை, அது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் மீது என்ன விமர்சனங்களை வைத்தாலும் நான் வெளிப்படையாக சொல்லக்கூடிய அது எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விடயம் என்னென்று சொன்னால், நாங்கள் ஊடகத்துறையில் இருக்கிற எங்களுக்கு நிச்சயமாக இது விளங்கி இருக்கும். இவருடைய காலத்திலே, சந்திரிகா பண்டாரநாயக்காவுடைய காலத்திலேயும் ஒரு விதமான ஒரு ஊடக சுதந்திரம் இருந்தது. அவர் பின்பு யுத்தத்தை தொடங்கின காலத்திலே கடுமையான விடயங்களை, அதாவது தணிக்கைகளை கொண்டு வந்திருந்தார். ஆனால் அவருடைய காலத்திலேயும் ஒரு விதமான ஊடக சுதந்திரம் காணப்பட்டதை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் உண்மையிலே இந்த 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 கடந்த நல்லாட்சி அரசாங்கத்திலே ஊடகங்களுக்கும் அல்லது ஜனநாயகத்துக்கும் ஓரளவுக்கு நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால், இந்த இவர்களுடைய ஆட்சி காலத்திலே மாவீரத்தனங்கள் கொண்டாடப்பட்டிருக்கின்றன. காணாமல் போனோர் பாரிய போராட்டங்களை நடத்தி இருக்கிறார்கள், உண்ணாவிரதங்களை போராட்டங்கள் நடத்தி இருக்கிறார்கள், மறியல் போராட்டங்களை நடத்தி இருக்கிறார்கள். ஆனால் இவ்வாறான ஒரு போராட்டத்தை இவர்களுடைய நல்லாட்சி அரசாங்கத்துக்கு முன்னைய கால பகுதிகளிலே யாரும் சிந்தித்து பார்க்க முடியாது. கொழும்பு பகுதியிலே நடந்த தண்ணீர் பிரச்சனைக்கான போராட்டங்களிலே எல்லாம் துப்பாக்கி சூடுகள் நடத்தப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் இவர்களுடைய காலப்பகுதியிலே பல்கலைக்கழக மாணவர்களுடைய போராட்டங்களுக்கு கூட தண்ணீர் பாய்ச்சி அவர்களை விரட்டி இருக்கிறார்கள். ஆனால் பாரிய அளவு உரிமை மீறல்கள் அல்லது அடக்குமுறைகள் என்பது இந்த காலப்பகுதிகளிலே அவர் கொடுத்த வாக்குறுதிகளை செய்யவில்லை, அல்லது சிறுபான்மை மக்களுக்கு அவர் எந்த விடயத்தையும் செய்யவில்லை, அரசியல் கைதிகளை விடுதலை செய்யவில்லை. அவ்வாறான குற்றச்சாட்டுகள் நிச்சயமாக இருக்கிறது. ஆனால் அதற்கு அப்பால் ஒட்டுமொத்தமாக ஒரு ஜனநாயகம், சுதந்திரம் என்று ஒப்பிட்டளவிலே கடந்த கால ஆட்சியாளர்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது இந்த கடந்த 5 வருடம் சாதாரணமாக சிறுபான்மை மக்களை பொறுத்தவரையில் கூட புலம்பெயர் நாடுகளில் இருந்து போகிறவர்கள் கட்நாயக்கா விமான நிலையத்திலே சாதாரணமாக இறங்கி தங்களுடைய சொந்த இடங்களுக்கு சென்று மீண்டும் சொந்த நாட்டுக்கு வருவதற்கான ஒரு சுதந்திரம், இது ஒரு சாதாரணமான ஒரு பேச்சு வழக்கிலே சொல்வதாக இருந்தால் இது ஒரு நடைமுறை சுதந்திரமாக காணப்பட்டிருந்தது. இதற்கு முன்பு பல்வேறு பிரச்சனைகள் இருந்தன. எனவே அவர் கூறுவது போல் அவர் சொல்லியிருந்தார், என்னுடைய காலப்பகுதியிலே ஜனநாயகத்துக்கு ஊடக சுதந்திரத்துக்கு நான் வலுவாக அதனை நிலைநாட்டி இருக்கிறேன். அதற்கான ஒரு வாய்ப்பை, அதற்கான சந்தர்ப்பத்தை இந்த நாட்டு மக்களை சுவாசிப்பதற்கு, சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்கு அனுமதித்திருக்கிறேன் என்ற ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். அது நிச்சயமாக ஒப்பீட்டு ரீதியிலே கடந்த காலங்களை ஒப்பிடுகின்ற பொழுது நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். கட்டாயமண்ணா, இந்த விட இன்னும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கிறது. இந்த ஜனாதிபதி இப்போது இருக்கின்ற அல்லது இனி வரப்போகின்ற ஜனாதிபதியினுடைய அதிகாரங்கள் எப்படிப்பட்டது, அதே போல இந்த தேர்தல் நடைமுறைகள் எப்படிப்பட்டது, வாக்கு எண்ணும் பணிகள், அதே போல 2ஆம் சுற்றுன்னு சொல்லி அதிகமாக கதைக்கிறார்கள், அது எப்படி இருக்க போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தெளிவாக எங்களுடைய நேர்களுக்கு வழங்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. நாங்களும் தேர்தல் முடிவுகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய நேர்களும் வெகுவாக எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள், நீண்ட நேரமாக காத்திருப்பார்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதற்கான முடிவுகள் வரும். அவர்களுடைய அந்த தேர்தல் முடிவுகளுக்கான எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யப்படும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். மழைதான் மிக முக்கியமான காரணமாக சொல்லப்படுகிறது. வாக்குப்பட்டிகள் கொண்டு வருவதில் ஏற்பட்ட தாமதம் தான் அவர்கள் எதிர்பார்த்த நேரத்தை விட இன்னமும் தாமதமாகிறது அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது. 4 மாவட்டங்களிலே சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக செய்திகள் வந்திருக்கின்றன. அதனால் பெட்டிகள் வர தாமதிக்கின்ற போது எல்லா பெட்டிகளும் சேர்ந்ததுக்கு பிறகுதான் இந்த தபால் மூல வாக்குகளும் எண்ண ஆரம்பிக்கப்படும். அதுதான் மிக முக்கியமான காரணமாக சொல்லப்படுகிறது. ஆகவே பொய்யான தகவல்களையோ அல்லது ஊகங்கள் மூலமாக வருகிற முடிவுகளையோ யாரும் நம்ப வேண்டாம், அதை பரப்ப வேண்டாம் சொல்லி நாங்களும் கேட்டுக்கொள்கிறோம். அது எங்களுடைய நேயர்களிடம் கேட்கிறோம். எனக்கு இங்கு பலர் தொலைபேசி அழைப்பிலே கேட்டிருந்தார்கள். இன்னும் தபால் மூல வாக்கெடுப்புகள் சில இணையதளங்கள் போட்டிருக்கின்றன, இன்னும் உங்களுடைய ஆதவன் வானொலியில், ஆதவன் தொலைக்காட்சியில், ஆதவன் இணையதளத்தில் அவற்றை காணவில்லை என்று. நாங்கள் உண்மையில் சட்டபூர்வமான செயற்பாடுகளிலே மீறி, தேர்தல் திணைக்களத்தினுடைய எச்சரிக்கைகளை மீறி அவ்வாறான அன்ஒபிஷியல் முடிவுகளை நாங்கள் தர முடியாது என்ற ஒரு பொறுப்புணர்வோடு தான் அவற்றை நாங்கள் பகிர முடியாமல் இருக்கிறோம். எங்களுக்கும் அந்த முடிவுகள் வந்திருக்கின்றன. எனவே நேர்கள் இதே நேரத்தில் தரிசி ஞாபகப்படுத்த வேண்டும், ஆதவன் இணையதளம், ஆதவன் தொலைக்காட்சியிலும் இந்த தேர்தல் சம்பந்தப்பட்ட விடயங்கள், செய்திகள், உடனுக்குடனான முடிவுகள் பார்ப்பதற்கான வாய்ப்புகள், வசதிகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன. தொலைக்காட்சியிலும் சில உரையாடல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன, முடிவுகள் வந்து கொண்டிருக்கின்றன. எனவே ஆதவன் வானொலி, ஆதவன் தொலைக்காட்சி, ஆதவன் இணையம் என்பவற்றோடு எல்லோரும் இணைந்திருந்தால் நீங்கள் உடனுக்குடன் செய்திகளை, தகவல்களை, முடிவுகளை, உத்தியோகபூர்வமானவற்றை
நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். சரி, நிச்சயமாக இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் நம்புகிறோம் கட்டாயமாக ஏதாவது ஒரு முடிவோடாவது மீண்டும் சந்திப்போம் அப்படின்னு சொல்லி குறுகிய நேரத்தில் மீண்டும் உங்களோடு தொடர்புகளை ஏற்படுத்துகிறோம்னா இந்த சம்பந்தமான மேலதிக தகவல்களை நாங்கள் நேர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நன்றி. இப்போது இணைந்து கொண்டமை நன்றி தரிசி, நன்றி தீபன், நன்றி நேர்களே. நேர்கள் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். இந்த நேரடி ஒளிபரப்பு, அதாவது இந்த தேர்தல் பெறுபவர்களை தெரிவிக்கின்ற அதே போல தேர்தல் சம்பந்தமான செய்திகளை உங்களுக்கு வழங்குகின்ற இந்த விசேட நேரடி ஒளிபரப்புக்கு எங்களுக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் SSR தங்க மாளிகை மற்றும் டெக்ஸ்டைல்ஸ். அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை சொல்லிக் கொள்கிறோம். இணைந்திருங்கள். தொடர்ச்சியாக ஒரு சிறிய இடைவேளை, சிறிய ஒரு பாடல்கள், அதே போல விளம்பர இடைவெளிகளை தொடர்ந்து மீண்டும் நாங்கள் தேர்தல் முடிவுகள் இந்த சம்பந்தமான சிறப்பு கண்ணோட்டங்களோடு உங்களை சந்திக்கிறோம். நீங்கள் கேட்டது இலங்கை